இயேசுக்காக வாழ்னா என்ன அர்த்தம்னா, நான் வாழ்றேங்க. இப்போ நான் வாழ்றேன்னா என்ன அர்த்தம்னா, நான் இல்லை, இயேசு வாழ்கிறார். இல்ல இயேசு வாழ்றாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு மட்டும் இல்ல, நான் வாழ்றேன், நானும் அவரும் வாழ்கிறோம். அதாவது மூணுலயும் நான் அவரோட இணைக்கப்படுறேன். அவரோட மரிச்சேன் அப்படின்னா அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அவரோட அடக்கம் பண்ணப்பட்டபடினால அவரோட உயிரோடையும் எழுந்திருக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் இப்போது. ஹல்லேலூயா. அவரோடு மரிக்காதவர்கள் அவரோட அடக்கம் பண்ணப்பட முடியாது. அவரோடு அடக்கம் பண்ணப்பட முடியாதவர்கள் அவரோட உயிர்த்தெழவும் முடியாது. நாம் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவரை நினைவு கூறும்படி கம்யூனியன் எடுக்கிறோம். இதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு அவருக்கும் நமக்கும். அவர் மரித்தார்னா அவர் மட்டும் மரிக்கல. இந்த பந்தி என்ன சொல்லுது? அவரோட நாங்களும் மரித்தோம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் அவர்களோட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருக்காக வாழ்றவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் அவரோட மரித்தோம், அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்போ அவரும் நாங்களும் சேர்ந்து வாழுகிறோம். அதற்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்களும் அவரும் சேர்ந்து வாழ்கிறோம். இப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம்னா தேவன் எவ்வளவு பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கிறாரோ அந்த பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அப்போ என்ன விதமான பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்கு தெரியுமா? மனுஷனுடைய பரிபூர்ணத்தை கொடுக்கல எனக்குள்ள தேவன். தேவனுடைய பரிபூர்ணம் எனக்கு இன்னைக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய பர்ஃபெக்ஷனே இல்லாம இருந்த நானே மனுஷனுடைய பர்ஃபெக்ஷனை கர்த்தர் கொடுத்தாலே எனக்கு போதும். நீ பர்ஃபெக்டான மனுஷனாயிருன்னு சொன்னாலே போதும். தேவன் எந்தவித பர்ஃபெக்ஷனும் இருக்கிறாரோ அதை இப்ப எனக்கு இயேசு கொடுத்துட்டார். பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இயேசு வந்த பிறகு பரலோகத்துக்கு போன பிறகு நீங்க பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கீங்கன்னு சொல்லல. இப்பயே கிட்டத்தட்ட தேவனுடைய சாயல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். எந்த சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியாத பாவியை கிருபை பெருகி இந்த சரீரத்துக்கும் இந்த பரிபூர்ணம் இருக்குல்ல, இவ்வளவு பரிபூர்ணம் இது ஆவியில இருக்கு. இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் நடுப்புற ஒரே ஒரு லேயர் ஆத்துமா. விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய ஜீவன், தேவனுடைய பரிபூர்ணம் அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு அது விசுவாசத்தால் தான் உண்மை. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அதைத் தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. யார் ஒரு தேசத்தை ஆளுகிறார்களோ அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த தேசம் இருக்கிறது போல நம்மை முன்பதாக பாவம் ஆண்டு கொண்டிருந்தது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டது மூலமாக கிருபை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டு கொள்ள போகுதுன்னு சொல்லல, ஆண்டு கொண்டது சொல்லுமா? ஆண்டு கொண்டது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகினது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு, ஆனா சிலருக்கு இப்படி யோசிக்க தோணும், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினுச்சுன்னா அப்போ நம்ம நல்லா இன்னும் பாவம் செய்யலாம், தேவனுடைய கிருபை இன்னும் பெருகும். அப்படி அர்த்தம் கிடையாது. அதனாலதான் அப்படி எழுதுறாரு. ஒருவேளை இப்படி யாராவது யோசிச்சிருவாங்களோன்னு தான் என்ன பண்ணுகிறார் பவுல் அப்படி எழுதுகிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே அப்படின்ட்டு அடுத்த ஒரு வாசனம் முக்கியம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம்? எப்போ இயேசு வரத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து யாரும் நம்மை விடுதலையாக்க முடியாதவளாக இருந்தோம். இப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், அதை விளக்குறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். பாவம் மரணம் என்பது ஒரு பிரமாணம், அப்படி வேதம் சொல்கிறது. பாவம் மரணம் என்பது ஒரு பிரமாணம், அது ஒரு சக்தி. மனுஷன் தன்னால விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு சக்தியாக பாவம் செயல்பட்டது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் என்ன சொன்னேன்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும். அது படித்தவங்க மேலே மட்டும் செயல்படுறது இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்கள் மேல், திடப்பொருள்கள், இந்த புல்பிட்டு வரைக்கும் உங்கள் சேர் வரைக்கும் புவியீர்ப்பு விசை இழுத்து வச்சிருக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த புவியீர்ப்பு விசையை யாரும் மேற்கொள்ளலை. ஆனால் ஒரு நாள் வந்தது, ரைட் சகோதரர்னு சொல்லுவாங்க, 2 சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி நம்மளும் இந்த புவியீர்ப்பு சக்தியை மீறி நம்ம பறக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய முயற்சி பண்ணாங்க. அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வெற்றி அடைகிற வரைக்கும் யாரும் இது வரைக்கும் பறக்கலை. இதை ஓவர் கம் பண்ணி, புவியீர்ப்பு சக்தியை ஓவர் கம் பண்ணி அதை விட ஒரு பெரிதான சக்தியை வச்சு பறக்கலாம்
அப்படிங்கிற அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரும் பறக்கலை. ஆனால் என்னைக்கு இந்த புவியீர்ப்பு சக்தியை ஓவர் கம் பண்ணி லிஃப்ட், த லா ஆஃப் லிஃப்ட்னு இருக்கு, உந்து விசை, தூக்கு விசையை பயன்படுத்தி நம்மளும் வானத்தில் பறக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு வெறும் 2 பேர் இல்லை, ஃபர்ஸ்ட் 2 பேர் பறந்தாங்க, அப்புறம் 100 பேர், 200 பேர், இன்னைக்கு டன் கணக்கான வெயிட், 1000 கிலோ கணக்கான வெயிட்டை தூக்கிட்டு அந்த ஏரோப்ளேன் பறக்குது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புவியீர்ப்பு பிரமாணத்தை அழிக்க முடியல. புவியீர்ப்பு பிரமாணம் இன்னும் அழிஞ்சு போகல. ஆனால் புவியீர்ப்பு பிரமாணத்தை விட மேலான ஒரு பிரமாணத்தை கண்டுபிடிச்சப்ப, அது ஏற்கனவே அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான், கண்டுபிடிச்சோன்னே இன்னைக்கு நம்ம யோசிக்கிறதே இல்லை யாருமே. இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறது சர்வசாதாரணம். யாரும் யோசிக்குமா எப்படி பார்க்க போகிறோம், ஐயோ தெரியலையே, நம்ம ஏன் கவலைப்படுறோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் ஃப்ளைட்டில் உட்காந்தா அவர் என்ஜின் ஆன் பண்ணுறாரு, பைலட்டு என்ஜின் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ரன்வேல ஒரு ரவுண்டு வருது, அப்புறம் அப்படியே லிஃப்ட் ஆகி என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. கீழே பார்த்தோம்னா சென்னை பட்டணம் தெரியுது, அப்புறம் சென்னை பட்டணம் காணும். என்ன தெரியுது, பக்கத்தில் இருக்க மேகங்கள் தான் தெரியுது. ஆகாய மண்டலத்துக்குள்ளே போயிடுறோம். எப்படி, அழுதுகிட்டு இருந்ததுனால அல்ல, ஒருத்தன் கண்டுபிடிச்சி இல்லைங்க இதை மேற்கொண்டு பறக்கலாம் என்று ஒருவர் கண்டுபிடிக்கும் வரைக்கும் நம்ம பறக்காமல் இருந்தோம். அப்படிதான் இங்கே நிர்பந்தமாக இருந்தோம். எப்படி நிர்பந்தம் இருந்தோம்னா, இது பாவ சரீரம், மரண சரீரம், இதுலேருந்து யாருங்க எங்களை விடுதலை ஆக்குவான்னு அழுதுகிட்டு இருந்தோம். ஆனால் ஒருவர் வந்தார், அவருடைய பேர் இயேசு. அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த பிறகு என்ன பண்ணிட்டாரு, அதை விட ஒரு பெரிய பிரமாணம், இப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணியிருக்கு, இந்த பாவ மரணங்கிற பிரமாணத்துக்கு மேலே நம்ம தூக்கி நம்மளை பறக்க வச்சிருக்கிறது. அப்போ எங்கே கிறிஸ்தவங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தவறோன்னு கேட்டிங்கன்னா, பாவம் எரடிகேட் ஆகலை, பாவம் அழிக்கப்படவில்லை, பாவம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. புவியீர்ப்பு பிரமாணம், த லா ஆஃப் கிராவிட்டி எரடிகேட் ஆகலை, உலகத்தில் இருக்கு. ஆனால் நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், பறக்க முடியும். அப்படித்தான் இன்னைக்கு பாவம்ங்கிற பிரமாணம் நம்ம வாழ்க்கையில் சுற்றிலும் இருக்கு. ஆனால் அது வல்லமே இழந்திருக்கிறது. இயேசு என்னும் ஒருவர் வரும் வரைக்கும் எல்லாருக்கும் பாவம் மரணம் பயந்துகிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரமாணத்தை கிறிஸ்து என்னும் ஒருவர் அதை மேற்கொண்டு அதை ஜெயித்து உயிரோடு எழும்பி தன் பிள்ளைகள் இந்த பிரமாணத்துக்கு கீழே நிர்பந்தமாக தவிக்க வேண்டியதில்லை, உயர அதுக்கு மேலே கிருபையின் பிரமாணத்திலே இந்த பாவத்துக்கு மேலே பறக்கலாம் என்று நமக்கு அவர் அதை செய்திருக்கிறார். அப்புறம் ஏன் பாவம் என் வாழ்க்கையில் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, இயேசு இன்னும் 2வது முறை வரும்போது பாவம், பிசாசு, மரணத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சு போடுவார். அது இருக்காது. இப்போ பிரசன்ஸ் இருக்கு, புவியீர்ப்பு விசை இருக்கு, பாவமும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆனால் நம்ம அந்த பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ சின் இஸ் நாட் எராடிகேட்டட், அதை முற்றிலுமாய் அழித்து போடவில்லை, ஆனால் அதனுடைய வல்லமையை தேவன் உறிந்திருக்கிறார். பிசாசு இருக்கானா இருக்கான், ஆனால் அவன் வல்லமேற்றவனாக இருக்கிறான். ஒரு நாள் அவனை ஆண்டவர் இல்லாமல் பண்ணுவார். அப்போ இல்லாமல் பண்ணுகிற காலம் வரப்போகிறது. ஆனால் இப்போ இல்லாமல் இருக்கிற காலத்தில் நீங்கள் நான் வாழலை, நாம் மேற்கொண்டு ஜெயித்த கிறிஸ்துவின் நாட்களில் இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு? ஆகவே தான் அங்கே எழுதியிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். ரோமர் 6:14 வசனம் ஃபுல்லாகவே வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பாவம் உங்களை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு மேற்பட்டவருக்குள் இருக்கிறீர்கள். பாவத்தை ஜெயித்தவருடைய பிரமாணத்துக்குள் இருக்கிறீர்கள், ஆவியின் பிரமாணத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் முன்னாடி இருந்தது நிர்பந்தமான நிலைமை, இப்போ இருக்கிறது விடுதலையாக்கப்பட்ட நிலைமை. கிருபை அதை நமக்கு செய்திருக்கிறது. ஆமென். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படின்னு இருக்கு. தேவன் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா மீறணும், அப்படிதான் எழுதியிருக்கு. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்துச்சான். ஏற்கனவே மீறிட்டு தான் இருக்கான். இப்போ கடவுள் வேற கையில் புக் எழுதி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து திங்காதீங்கன்னா திம்பாங்க தெரியுமா? அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தோணும் அதை எடுத்து என்னன்னு தின்னணும் அப்படின்னு. அது போல தான் ஆண்டவர் ஒன்றும் சொல்லாமல் இருந்தப்போ கூட பாவம் ஓரளவு இருந்துச்சு. ஆனால் இங்கே பைபிள் தான் சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு தேவன் என்ன பண்ணார், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எழுதி கொடுத்தாரு. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எதுக்கு கொடுத்தாருன்னா,
நல்லா பாவம் செய்யட்டும்னு கொடுக்கல. அப்படி புரிஞ்சிக்க கூடாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை வந்து தேவன் வந்து மனுஷங்க நல்லா பாவம் செய்யறதுக்காக கொடுக்கல. என்னத்துக்கு கொடுத்தாருன்னா, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியாது, எனக்கு தேவன் வேண்டும் என்று கதறும்படியாய் கொடுத்தார். மீறுதல் எங்கே கொண்டு போனதுன்னா, தேவன் ஒருவர் வேண்டும் என்று கதறுகிற இடத்துக்கு மீறுதல் கொண்டு போனது. உச்சக்கட்டத்துக்கு போயாச்சு. அப்படி கதறும்போது என்ன பண்ணினார்? தேவன் தன் குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் நிறைய செய்யுங்கிறதுக்காக தேவன் கொடுக்கல, இப்படி சொல்லலாம். நிறையா பாவம் செய்யட்டும்னு ஆண்டவர் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல, மனுஷனுக்கு தேவன் நிறைய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். எனக்கு கர்த்தர் நிறைய வேணும், கடவுளினுடைய வாழ்க்கையில் நிறைய எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் சொன்னது அங்கே இருக்கும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. அது வந்தோன்னு தான் எனக்கு நல்லா தெரியுது, ஓஹோ இதெல்லாம் கூட பாவமானே. அதில் பிரமாதமாக என்ன சொல்றாருன்னா, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே. அங்கே வந்து இச்சை பாவம்னு எழுதுனதுனால தான் இப்போ எனக்கு தெரியுது, ஓ இச்சை என்னைக்கு எனக்கு பாவம் தெரிஞ்சுதோ அது பெருக ஆரம்பித்து விட்டது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. ஏன் கூடாதுன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? இயேசு மரித்தது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இயேசு மரித்ததுனால நம்ம விடுதலை ஆகிட்டுன்னு சொன்னோம். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கம் என்ன சொல்றாரு? நாம் பாவத்துக்கு மரித்தோம் என்று சொல்லுகிறார். அதை இன்னைக்கு பார்க்கணும். நம்ம எப்போ பாவத்துக்கு மரித்தோம்? இந்த பாவத்துக்கு மரித்தது எப்படின்னு பின்னாடி வர வசனங்களேருந்து நான் விளக்கிட முடியும் ஈஸியாக. ஆனால் நான் இப்போ இங்கேருந்து விளக்க விரும்பலை. பவுல் எழுதின மற்ற நிரூபங்களை இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார், நாம் எப்படி பாவத்துக்கு மரித்தோம்னு. ஏன் இன்னைக்கு கம்யூனியனை பின்னாடி கொடுக்க போகிறோன்னா அதான் காரணம். ஸோ ஒரு சில வேறு இடத்துல இருக்கிற வசனங்களை வச்சு கர்த்தர் வந்து எப்படி இந்த பாவத்துக்கு நாம் மரிக்க உதவி செய்தாருங்கிறத நம்ம பார்க்க இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்வாராங்க. நல்ல செய்தியாக கேட்டுட்டு வரும். கிருபை பெருகி கொண்டிருக்கிறது, பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், அந்த பிரமாணத்துக்கு கீழே இல்லை. இதை தவிர இதை நம்ம வாழ்க்கையில் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அவரை நினைவு கூறும்படி இதை செய்யணும், என்னத்துக்காக அதை நினைவு கூறணும் அப்படிங்கிறதா அடுத்து பேச போகிறேன். அதை வந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலேருந்து பேசுகிறத விட அங்கே எழுதியிருக்கிற காரியங்களை வேற பகுதியிலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம திருப்பி இங்கே வருவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5 13 முதல் 15. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்கு அப்படி இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணுறவன், நான் கிறிஸ்துவ எல்லாருக்கும் அறிவிக்கிறவன். ஆனால் நான் பின்னாடி சொல்ல போகிற காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி சொல்ல போகிற காரியங்கள் தேவனை விரோதிக்கிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி பைத்தியம்னு சொன்னால் அல்ல முட்டாள்கள் என்று சொன்னால் நான் தேவனுக்காக முட்டாளாக இருக்கிறேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நாங்கள் வந்து பைத்தியக்காரர்கள் அல்ல, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்கள். இந்த காலத்தில் உங்களுக்கு நான் தெளிந்த புத்தி உள்ளவன் இல்லையா, இல்லாட்டி நீங்கள் இங்கே வந்து உட்கார மாட்டீங்க. சரி, எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். பிழைச்சிருக்க நீங்க, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்க இனிமேல் உங்களுக்காக வாழாதீங்க, இயேசுக்காக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி தானே இது இருக்கு. ஆக்சுவலாக அப்படி அது அர்த்தம் இல்லை. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவரை கல்வாரி சிலுவையில் மரிக்க பண்ணப்போ நம்முடைய பாவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், அது நமக்கு தெரியும். அவர் மரித்தார். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கிறது? எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தாராம். அப்போ நம்ம எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எல்லாரும் மரித்தோம் என்று அர்த்தம். இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவோடு நம்மை வேதம் இணைக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள்லாம் என்ன அர்த்தம்? கிருபையை பெற்றவர்கள் கிருபையில் பெருகணும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எப்படி கிருபை பெருகும்னா, நீங்கள் இயேசுவோடு எல்லாவற்றிலும் இணைக்கப்பட வேண்டும். அவர் மரித்தது அவருக்காக அல்ல, அவருடைய மரணத்தோடு நானும் மரித்திருக்கிறேன். எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க நாங்கள் எல்லாருமே மரித்தோம்.
அப்பனா அது அவருடைய அன்பை காண்பிக்கிறது. அப்போ பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் அவருக்காக பிழைத்திருக்கோம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எதுக்காக உயிரோடு எழுந்தார்? அவருக்கு மரணம் தேவையில்லை, அவருக்கு உயிர்த்தெழுதலும் தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன். அப்போது இயேசு எதுக்காக மரித்தார்? எனக்காக என் பட்சத்தில் மரித்தார். அவர் உயிரோடு எழுந்தது எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். ஏன் உயிரோடு எழுந்திருக்கிறார்னா, அவர் என்ன விதமான வாழ்வு வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். பாவ மரணத்துக்கு கீழே வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நான் உயிரோடு எழும்பலை. முன்னாடி வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு இப்போ உயிரோடு எழும்பலை. இப்போ என்ன விதமான வாழ்வுனா, இப்போ என் வாழ்க்கையில் அவருடைய கிருபை ஆளுகை செய்கிறது. அப்போ அவருக்காக வாழணும் அப்படின்னா, அவருக்காக வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்மளுடைய காரியங்கள்லாம் விட்டுட்டு அவருக்காக இல்லை, அவருக்காக வாழ்றதுன்னா அவருடைய வாழ்வை வாழ்வதற்கு நம்மை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதுதான் அவருடைய அன்பு. இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது நம்ம பழைய வாழ்க்கையை, கஷ்டப்படுற வாழ்க்கையை, பாவத்துக்குள்ளே இருந்த வாழ்க்கையை, தரித்திரத்துக்குள்ள இருந்த வாழ்க்கையை வாழ இயேசு உயிரோடு எழும்பலை. அவர் என்ன விதம், அப்போ அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா, அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா, அவருடைய ஜீவனை, கிருபையினால் உண்டான ஜீவன், கிருபை, அதாவது பாவம் என்னென்னத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெடுத்துச்சோ, ஹல்லேலூயா, பாவம் என்னென்னத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கெடுத்துச்சோ அதெல்லாம் அவர் சரி பண்ணி அதை விட அதிகமான நன்மையை கொடுப்பது தான் அவரை போல வாழ்வது, அவருக்காக வாழ்வது. அப்போது நான் சொல்கிறேன், எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க நாம் எல்லாரும் மரித்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த நாம் இனி அவர் புதிய வாழ்க்கை வாழ்கிற நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை வாழும்படி அல்ல, அவருக்கான வாழ்க்கையை, அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வதற்காகவே நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவர் பிழைத்திருக்கிறார், நானும் பிழைத்திருக்கிறேன், இப்படி சொல்லலாம். சட்டத்திட்டமாக இதை எடுத்துக்கக்கூடாது. இயேசுவுக்காக நான் வாழணும் அப்படின்னா அது ஒரு சட்டம். ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் தேவன் கொடுத்தது போல இப்போ மறுபடியும் ஒரு சட்டத்திட்டத்தை கொடுக்கல. இயேசுவுக்காக வாழணும் என்ன அர்த்தம்னா, நான் வாழ்கிறேங்க. இப்போ நான் வாழ்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் இல்லை, இயேசு வாழ்கிறார். இல்லை, இயேசு வாழ்கிறாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு மட்டும் இல்லை, நான் வாழ்கிறேன், நானும் அவரும் வாழ்கிறோம். அதாவது மூணுலையும் நான் அவரோட இணைக்கப்படுறேன். அவரோட மரித்தேன் அப்படின்னா அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அவரோட அடக்கம் பண்ணப்பட்டபடினால அவரோட உயிரோடையும் எழுந்திருக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் இப்போது. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அவரோடு மரிக்காதவர்கள் அவரோட அடக்கம் பண்ணப்பட முடியாது. அவரோடு அடக்கம் பண்ணப்பட முடியாதவர்கள் அவரோடு உயிர்த்தெழவும் முடியாது. நாம் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவரை நினைவு கூறும்படி கம்யூனியன் எடுக்கிறோம். ஏன் விசுவாசிக்காதவங்களுக்கு ஏன் கம்யூனியன் கொடுக்கக்கூடாது? ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு கம்யூனியன் சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? இதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு அவருக்கும் நமக்கும். அவர் மரித்தார்னா அவர் மட்டும் மரிக்கல. இந்த பந்தி என்ன சொல்லுது? அவரோடு நாங்களும் மரித்தோம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் அவர்களோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருக்காக வாழ்றவர் என்ன சொல்றாங்க? நாங்கள் அவரோட மரித்தோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்போ அவரும் நாங்களும் சேர்ந்து வாழுகிறோம். அதற்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்களும் அவரும் சேர்ந்து வாழ்கிறோம். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். வசனம் போவோம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதை தான் சொல்றாரு. மரித்தவர்கள் எல்லாருக்காக ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள்ங்கிறது தான் பவுல் வேற மாதிரி சொல்றாரு. கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப அறையப்பட்டது சிலுவையில் இயேசு மட்டும் இல்ல, நானும் அறையப்பட்டிருக்கேன். சிம்பிள். நான் கிறிஸ்துவோடு எல்லாத்துலையும் இணைக்கப்படணும், எல்லாத்துலேயும் அவரோட நான் ஜாயிண்ட். சிலுவைன்னு வந்து ஆமா, சிலுவையில் அவரோட கூட நானும் அறையப்பட்டேன். ஆனால் இப்போ பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறப்ப நான் எப்படி பாவியாக இருக்க முடியும், பாவம் செய்ய முடியும்? கிறிஸ்து பாவம் செய்ய முடியாதுன்னா நானும் பாவம் செய்ய முடியாது. அப்படிங்கிறத விசுவாசித்தால், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, உடம்புல இருக்கிறேன்னு அது எதுக்குன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதாவது விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார்னா எதுக்காக பிழைச்சிருக்கிறேன்? இப்போ நான் சரீரத்தில் இருக்கிறேன்னா எனக்காக இயேசு என்னதை செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் நம்பி, கல்வாரி சிலுவையின் மூலமாக என் ஆண்டவர் எனக்கு செய்தவர்களை நம்பி, அந்த விசுவாசத்தினாலே நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சிலுவையோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய அடக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதோடும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ பிழைச்சிருக்கிறேன்னா என்னுடைய பழைய வாழ்க்கையின்படி அல்ல, கிறிஸ்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து வாழ்கிறார்னா என் வாழ்க்கையின் மூலமாக எப்படி வாழ்கிறார்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமையை வெளிப்படணும். கிறிஸ்துவை ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்க முடியாது முன்னாடி. ஆனால்
என் வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்து மகிமைப்படுறாருன்னா, என்னுடைய பழைய வாழ்க்கையில் பாவமும் பிசாசும் என் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளை டேமேஜ் பண்ணி என்னை நாசமாக்கி, என்னை உருப்படாமாக்கி, என்னை ஒரு கட்டுக்குள்ளேயும் சிறையிருப்புக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் வருத்தத்துக்குள்ளேயும் என்னை வச்சிருந்தானோ, ஏமாற்றத்துக்குள்ளும் இருந்தானோ, இன்னைக்கு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறாருன்னா கிருபை பெருக பெருக என் வாழ்க்கையில் மகிமையின் மேல் நான் மகிமை அடைகிறேன். பாவம் என்னை டாமினேட் பண்ண முடியல, தரித்திரம் என்னை டாமினேட் பண்ண முடியல, பழைய பாவ கெட்ட பழக்கங்கள் எதுவுமே என்னை ஆளுகை செய்ய முடியல. அதெல்லாம் அது ஒன்றும் என்னை ஆளுகை செஞ்சதோடு மட்டுமல்ல, அது என் வாழ்க்கையை நாசப்படுத்தியிருந்த ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார்னா நான் அதில் வெற்றியை காண்கிறேன். முன்னாடி போல் நான் உட்காந்து மண்டையை உடச்சிட்டு இல்லை, அழுதுகிட்டு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் தானாகவே அந்த கனிகள் விளங்குகிறதை பார்க்கிறேன். முயற்சி செய்தால் அது பேர் கிரியை, கனிகள் வந்தால் அது பேர் கிருபை. கிருபையால் வருவது கனி, அது கிரியையால் வராது. தேவன் என் வாழ்க்கையில் கிரியை பண்ணா அது கனியாக மாறுகிறது. கனி என்பது தானா ஒரு செடியில வருது. அப்போ இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால எனக்குள் உண்டாகிற கனிகள் நான் முயற்சி பண்ணி உருவாகல, விசுவாசிக்கிறபடினாலே கிறிஸ்து என் மூலமாக என்ன, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார்னு அர்த்தம் என்ன? அந்த கொடி, அந்த செடியோடு இந்த கொடி இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே only the reason I am connected with the Lord, I am giving fruits. அப்ப என்னோட இணைப்பு எங்க இருக்கணும்? நான் எதை நினைவு கூறணும் இந்த பந்தியிலனா? என்னோட இணைப்பு மரணத்திலேயே ஏற்பட்டு விட்டது. கல்வாரி சிலுவையில் மரணத்தில் இணைக்கப்பட்டேன். ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய அடக்கத்தில், அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டதில் நான் இணைக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் பெற்று தண்ணியிலிருந்து வெளியில் வந்தபோது அவருடைய உயிர்த்தெழுதோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ மரணம், பாவம், மரணங்கின்ற பிரமாணத்தில் நான் இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணமாகிய கிருபையின் பிரமாணத்துக்குள் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் தேவனுடைய கனிகள் விளங்கி வருகிறது. இயேசு என் மூலமாய் மகிமைப்படுகிறார். பாவம் மரணம் என்ற வல்லமை இழந்த ஒன்றிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு அந்த வல்லமை ஒன்றில் வாழும்படி என்னை அழைத்திருக்கிறார். ஆமேன். இதெல்லாம் விசுவாசிக்காம என்ன கிடையாது, சாத்தியமில்லை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறீர்கள். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்னன்னு புரியுமா உங்களுக்கு? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் சொல்லுமா, தேவன், தேவனுக்குள்ள ஏதாவது குறை இருக்குமா? தேவனுக்குள்ள குறை இருக்குமா? இருக்காது. அப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம்னா தேவன் எவ்வளவு பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரோ அந்த பரிபூர்ணம்லாம் இயேசுக்குள்ள இருக்குது. சரி, இயேசு பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறான்னு சொன்னா நம்ம ஏத்துப்போம். அடுத்த வசனம் சொல்றாரு, அவருக்குள்ள நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ என்ன விதமான பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்கு தெரியுமா? அதை நான் அப்படியே என்னால் அதை விளங்கிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. ஆண்டவர்கிட்ட அவ்வளோ தாழ்மையாக நான், அப்பா என்ன தேவன் நீங்கள், என்ன தேவன் நீங்கள், நான் அவரை மகிழ்ந்து புகழ்ந்து நான் அவரை பேசிட்டே இருந்தேன். எப்படின்னா, மனுஷனுடைய பரிபூர்ணத்தை கொடுக்கல எனக்குள்ள தேவன், தேவனுடைய பரிபூர்ணம், ஆண்டவருடைய பர்ஃபெக்ஷன், தேவன் பிதாவாகிய தேவனுடைய பர்ஃபெக்ஷனை எனக்கு இன்னைக்கு இயேசு கொடுத்துருக்கிறார். நான் அப்போ எப்படி நான் யோசிக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன் நான் மாறி இருக்கிறேன்னா, மனுஷனுடைய பர்ஃபெக்ஷனே இல்லாமல் இருந்தேன் நான். மனுஷனுடைய பர்ஃபெக்ஷனை கர்த்தர் கொடுத்தாலே எனக்கு போதும். நீ பர்ஃபெக்ஷனான மனுஷனான, நீ பர்ஃபெக்டான மனுஷனாயிருன்னு சொன்னாலே போதும். தேவன் எந்த வித பர்ஃபெக்ஷனும் இருக்கிறாரோ அதை இப்போ எனக்கு இயேசு கொடுத்துட்டார். இதை உங்களால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுதா? எனக்குள்ள என்ன விதமான எப்படிப்பட்ட பரிபூர்ணத்தை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னா அப்படி இருக்கு. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு வந்த பிறகு, பரலோகத்துக்கு போன பிறகு நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கீங்கன்னு சொல்லலை. இப்போயே எந்த விதமான பரிபூர்ணம்னா நல்லா புரியுங்க, தேவனுடைய பரிபூர்ணம் சொல்லுவோமா? அப்போ என் வாழ்க்கையை பாருங்க, தேவனுக்கு எவ்வளோ பரிபூர்ணம் இருக்கோ அந்த விதமான பரிபூர்ணம் உள்ளவனா என்னை மாற்றி இருக்கிறது கிருபை. வெறும் மனுஷனுக்குரிய பரிபூர்ணம் இல்லை. அப்போ நான் என்னை எப்படி பார்க்குறேன், கிட்டத்தட்ட தேவனுடைய சாயல்ங்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம்னா என்னன்னா, இப்போ எனக்குள் நானல்ல இயேசு வாழ்கிறார்னா இப்போ என் வாழ்க்கை எப்படி மாறிட்டுனா, நான் பூமியில் உலாவுகிற தேவன் போல என்னை தேவன் மாற்றி விட்டார். எந்த சரீரத்திலேருந்து என்னை விடுதலையாக்க முடியாத பாவியை கிருபை பெருகி பார்த்தா தேவனாக பார்க்கிற அளவுக்கு கிருபை என்னை மாற்றி இருக்கிறது. அப்போ எனக்கு உள்ள இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரத்துக்கும் இந்த பரிபூர்ணம் இருக்குல்ல, இவ்வளோ பரிபூர்ணம் இது ஆவியில் இருக்குது. இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் நடுப்புற ஒரே ஒரு லேயர் ஆத்துமா, உங்கள் மனசு. விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் நானும் கொஞ்சம்
விசுவாசத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி கர்த்தரை விசுவாசித்து அந்த வாழ்வை ஓப்பன் பண்ணோம்னா தேவனுடைய ஜீவன், தேவனுடைய பரிபூர்ணம் அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு வருது. அது விசுவாசத்தால் தான் உண்டாகும். நீங்களும் நானும் விசுவாசித்து கொஞ்சம் அதை விசுவாசித்து தியானித்தோம்னு சொன்னால் எந்த பகுதியில் உங்களுக்கு பரிபூர்ணம் வேணாலும் அது உலகத்துடைய பரிபூர்ணம் அல்ல, தேவனுடைய பரிபூர்ணம். ஃபார் எக்ஸாம்பிள், என் சரீரத்தில் சில குறைகள் இருக்குன்னு சொன்னால், சில வியாதிகள் இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய பரிபூர்ணத்தை விசுவாசத்தினால் என் உடம்புக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பொருளாதாரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எந்த பகுதியில் பிசாசு சத்ருவானவன் என்னை மகிமையை குறைச்சி என்னை மோசமானவனாக காண்பித்து என்னை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறானோ, நான் விசுவாசித்தால் அந்த பகுதியில் கிருபையின் மூலமாக அப்படியே தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை கொண்டு என் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க பண்ண முடியும். அவன் ஒளிந்து போவான். இவ்வளவையும் நம்ம வச்சுக்கிட்டு, இவ்வளோதையும் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஏன் தோல்வியில் இருக்கிறோம்னா கிருபையை புரிந்து கொள்ளாதபடினாலே. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முயற்சி செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம முயற்சி செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த 2026 இந்த கிருபையின் வருஷத்தில் ஏற்கனவே இந்த சிலுவை என்ன பண்ணியிருக்கிறது, ஞானஸ்நானம் எதை செய்திருக்கிறது, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பகுதியில் நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே தேவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மை உண்டாக்கினார். யோவானில் எழுதுகிறார், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனாலும் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை சந்திப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பானா எப்படி? அப்போ அவருக்கு நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு அவருக்கு ஒப்பாயிருப்போமா? அதை தேவன் இனிமேல் வந்து செஞ்சார்னா சான்ஸ் இல்லை, ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறார் உள்ள. ஆமேன். எந்த அளவுக்கு நம்ம வெற்றியில் வாழப்போகிறோம் என்பது அவர் வந்து நமக்கு இது இப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பகுதியில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறேன், என்னை மாற்றுங்கிறதுனால வரப்போகிறதில்ல. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல பரிபூர்ணத்தை எனக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதுவும் மனுஷனுடைய பரிபூர்ணம் இல்லை ஆண்டவரே, தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை எனக்குள்ளே வச்சுருக்கீங்க. இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை நான் விசுவாசத்தாலே கிருபையினாலே என் வாழ்க்கையில் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு தான் கேட்க போகிறோம். கொடுத்திருக்கிறவைகளை நாம் அனுபவிக்க தேவையான விசுவாசத்திற்காக ஜெபிக்க போகிறோமே ஒழிய ஆண்டவரே இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறது அது சரியான ஜெபமாக இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியானாலும் சரி என்ன ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை போல் ஒரு அற்புதமான வசனத்தை பைபிளில் பார்க்கவே முடியாது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவன் என்ன விதமான பரிபூர்ணமுடையவராகிறோ அதே வித பரிபூர்ணத்தில் வாழ மனிதனை இந்த ரட்சிப்பு அழைக்கிறது, கிருபை அதுக்கு பெறுகிறது. மனுஷனாவே வாழ முடியல. கர்த்தர் சொல்றார், நான் மனுஷனா வாழ உன்னை கூப்பிடல, தேவனை போல வாழ உன்னை அழைத்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ஆதாமுக்குள்ள அந்த பரிபூர்ணம் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அவன் அதை இழந்து போய்விட்டான். இன்றைக்கு இயேசுவின் மூலமாக ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. நீங்கள் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, உள்ள என்ன இருக்குன்னு நம்பணும். நம்மளை பார்த்தா அந்த நம்பிக்கை வராது, ஆனால் அவரை பார்க்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் முயற்சி, அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் உபவாசம். எல்லாம் எதுக்கு தேவைன்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த பொக்கிஷத்தை எப்படி தான் நான் விசுவாசத்தினால வெளியில் கொண்டு வந்து அதில் வாழ என்ன செய்ய முடியும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அப்போ அது வந்து எதை முக்கியமாக செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இணைக்கப்பட்டிருப்பது தான் அதை நமக்கு கொடுக்கும். சும்மா கம்யூனியன் எடுத்துகிட்டு போகிறதுனால இல்லை. ஏன் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னா இணைக்கப்படாதவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? மரணத்தோடு உடன்படிக்கை. இது மரணத்தோடு என்ன உடன்படிக்கை தெரியுமா? அவருடைய மரணத்தோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அடக்கத்தோடு நாங்கள் இணைக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டு அவருடைய பரிபூர்ணத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறபடினாலே அவரை நினைவு கூறும்படி நாங்கள் செய்கிற பந்தி. அவரை யாருன்னே தெரியாது, அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறவர்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. அப்படி கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன பண்ணாது, பிரயோஜனப்படாது. அப்போ இனிமேல் பந்தி எடுக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்துவோடு நாங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவினில் வாழ்கிறார். வாழ்கிற இனி நாம் நமக்கென்று வாழாமல் அவருக்கென்று வாழ்கிறோம்னா அவருக்காக இல்லை, அவர் என்ன வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த விதமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்காக வாழணும் நம்ம நினைக்கிறோம். என்ன நினச்சிக்கிறோம்? என்னமோ நம்ம பெரிய தியாகிகள் மாதிரியும் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது பேர் கிறிஸ்தவ ஜீவன் சொல்லலை.
அவர் மறிச்சதுனால அவர் என்ன விதமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு அந்த வாழ்க்கை வாழ்றது தான் கிறிஸ்துவுக்காக வாழ்வது. ஏன்னா அப்பதான் கிறிஸ்துவ மகிமைப்பட முடியும். கிறிஸ்துவ மற்றவர்கள் பார்த்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும்னா அவர் என்னத்தை எனக்கு உள்ள வச்சிருக்கிறோ அதை நான் வெளியே கொண்டுட்டு வரணும். விசுவாசத்தாலே அந்த மகிமையை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுக்கு மனசை மாற்றணும், மனம் மறுரூபமாகணும். ஆகத்தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே என்ன மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். அதனால என்ன நினைக்கிறான், அந்த மகிமை உள்ளே இருக்கிற பரிபூர்ணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே அபியாசப்படுத்த கர்த்தர் மூலமாய் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறது இல்லை, அவர் மகிமைப்படுகிறாரா இல்லை அவர் தூசிக்கப்படுகிறாரா, என் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா அல்லது தூசிக்கப்படுகிறாரா, அவர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அதுதான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்களாம். ஆமென். சாப்பிட்றது குடிக்கிறது கூட எதுக்கு நம்ம செய்கிறோம், உடை உடுத்துறதெல்லாம் அவர் நாமத்தின் மகிமைக்கு என்று நாம் செய்கிறோம். அப்போ மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனா என்ன, போன வாரத்தில் சொன்னது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மாம்சத்துக்குரியவனா என்ன தெரியுமா, மாம்சத்துக்குரியவங்கிறது தனக்காக மட்டுமே வாழ்கிறவன். ஆவிக்குரியவன் என்பது இயேசுவை மையமாய் வைத்து வாழ்கிற நாம். மாம்ச சிந்தைங்கிறது என்னன்னா தன்னுடைய பலம் மட்டுமே சார்ந்த சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை என்பது இப்போ கிருபை என்னில் ஆளுகை செய்கிறது என்பதை பற்றிய சிந்தை. ஆவிக்குரியவங்களுக்கும் மாம்சத்துக்குரியவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதான் சொன்னேன், நம்மளும் பேண்ட் ஷர்ட் தான் போடுறோம், அவங்களும் பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேலை எல்லாருக்கும் பொதுவானதா, தேவன் தான் முதல்ல மனுஷனுக்கு வேலை கொடுத்தார், எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ ஆவிக்குரியவன் என்ன, வேலையின் மையத்தில் தேவன் இருக்கிறாரா, என்னுடைய வாழ்க்கையை நான் செய்கிற வேலையின் மையத்தில் இயேசு இருந்தால் என் கை லஞ்சம் வாங்காது. எதுவுமே பிசாசு சிருஷ்டிக்கலை. வேலை, குடும்பம், பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் என்னென்ன உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்களோ இது எதுவுமே பிசாசு ஒன்றும் உண்டாக்கலை, எல்லாம் தேவன் உண்டாக்குனது. பெண்ணை தேவன் படைத்தார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் வேதம் சொல்லுகிறது, மனைவி கர்த்தராலும் நல்ல ஈவுன்னு சொல்லுது, வேலை உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுது. நம்மளும் வேலை செய்கிறோம், நமக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிற அறிவு என்ன, எந்த காரியமானாலும் சரி அது தேவனால் வந்தது. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார் என்கிற சிந்தை. தேவன் என்று தெய்வம் சொல்லி அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு கீழே டேபிளுக்கு அந்த ஃபோட்டோ கீழே உட்காந்தே லஞ்சம் வாங்குறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தேவனை பற்றி அவனுடைய ஞாபகம் என்ன, கடவுள் ஒருத்தர் எனக்கு வேலை கொடுத்தான்னு நம்பலை, கடவுள் எனக்கு வச்சுக்கிறான், அவ்வளோதான். ஆனால் ஆவிக்குரியவன் அதே போல் தேவனுடைய பிள்ளை அதே போல் அதே ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கினா அவன் ஆவிக்குரியவனா கிடையாது. நாமும் வேலை செய்கிறோம். நான் வேலை ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இதுக்கு பல காரியங்கள் நான் சொல்ல முடியும். நீங்கள் அன்றாடம் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதை யார் உண்டாக்குனா, அங்கே தேவன் இருக்கிறார். உங்கள் படுக்கை அறையில் தேவன் இருக்கிறார், அதை உண்டாக்கினதே தேவன். வசனம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் கனத்துக்குரியதுன்னு. அங்கே தேவனை தவிர்க்க முடியாது. நம்முடைய குடும்ப உறவுகள், அந்த அறை தேவனுக்குரியது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இது தேவன் கிடையாது இங்கே நினச்சிக்கிறாங்க. ஏன்னா தேவன் தான் அதை உண்டாக்குனார். ஆனால் உலகம் என்ன பண்ணுது, இது என்னமோ தேவனுக்கே சம்பந்தம் இல்லாத மாதிரி தன் வழியில் போய் நாசமாக போயிட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன், மாம்சத்துக்குரியவனுக்கும் ஆவிக்குரியவனுக்குள்ள வித்தியாசத்துக்கு சொல்கிறேன். புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் செய்கிற எந்த செயலாகட்டும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலையோ குடும்பமோ உறவுகளோ எதையுமே இந்த உலகத்தில் யாரும் உண்டாக்கலை, பிசாசு உண்டாக்கலை. ஆதியிலே தேவன் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்போ நமக்கு என்ன இருக்கணும், நான் படுக்கையறையில் இருந்தாலும் சரி, நான் பாதாளத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நான் பயணத்தில் இருந்தாலும் சரி, என்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அவரை மையமாக கொண்டு வாழ்கிறேன். அவரை சிந்தையில் வச்சுருக்கேன் பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. அதுதான் ஜீவனும் சமாதானத்தையும் தருகிறது. அவரை நான் மறக்கும் போது மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறது. இப்போ மரணத்தை நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் என் சிந்தையில் அதை நான் கரெக்டாக பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்னுடைய படுக்கை அறையிலும் சரி, என்னுடைய குளியல் அறையிலும் சரி, தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் ஆவிக்குரியவன். என் சிந்தையில் எப்போதும் தேவன் இருக்கிறார். 24/7 எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆகவே நான் ஆவிக்குரியவன். நான் மரணத்துக்குரியவன் இல்லை, பாவத்துக்குரியவனும் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்க எதுவுமே பிசாசு உண்டாக்குனதில்லை, எல்லாமே தேவன் தான் நமக்காக உண்டாக்குனாரு. பிசாசு என்ன பண்ணியிருக்கான், அதை கெடுத்து உள்ளே இருக்க வேண்டியதை வெளியில் கொண்டு போயிருக்கான். 4 சுவர்களுக்கு நடுப்பே இருக்கிற வேண்டியது பப்ளிக்காக கொண்டு போகிறான். அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள். நல்லா சம்பாதிக்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்தா அதை லஞ்சம் வாங்கி பிழைக்கணும் அவன் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறான்.
அதுதான் உலகத்தின் வழி, அது பிசாசின் வழி. நாங்களோ கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே நீதியாய் வாழ்வோம். கர்த்தர் எங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பார். நம்ம கர்த்தரை நம்பி பெறுகிறோம். நம்ம லஞ்சத்தை நம்பி பெறுகிறவர்கள் அல்ல, நம்ம ஏமாற்றி பெறுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை மையமாய் கொண்டிருக்கோம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வானத்தின் பலகனை திறந்து நான் உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன். என்ன நம்புப்பாங்கிறார் ஆண்டவர். நம்ம மாம்சத்தை நம்பினவர்களை, ஆவியை நம்பி வாழ்கிறோம். ஆமென். எழுந்து நிற்போம். விடுதலை ஆக்கிற்றே